இப்ப இந்த வசனத்தை பாருங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 24வது வசனம். வேறொரு உவமையை அவர்களுக்குச் சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. இதுக்கு முன்னாடி நிலம் அங்கு முக்கியத்துவப்படுத்தப்பட்டது. விதைக்கிறவன பார்க்கல. யார பாருங்க? நிலத்தை பாருங்க. இப்ப யார பார்க்க சொல்லுகிறார்? விதையா? விதைக்கு ஒப்பா இருக்கா? விதைத்த மனுஷனுக்கு ஒப்பா இருக்கா? குழப்பமா இருக்கே. ஒரே வசனம் இத்தனை வித்தியாசமான ஆன்சரை கொண்டு வருதே. அது அப்படித்தான் பிரதர். பைபிள் எப்பயுமே 4 ஆன்சர் இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வச்சுக்கோங்க. அப்படித்தான் நாம இன்னைக்கு குழப்பத்தை உண்டு பண்ணி இருக்கிறோம். நிறுத்தி நிதானமா பொறுமையா வாசிக்காததுனால தான் எல்லா பிரச்சனையும் வந்திருக்கு. அப்ப இந்த உவமையில தேவன் ஒரு முக்கியமான நபரை நமக்கு கொண்டு வந்து காண்பிக்கிறார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பா இருக்கு. அந்த மனுஷனை இப்ப நோக்கி பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அதிலிருந்து நமக்கு ஒரு பாடத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். விசுவாசிகளே, நீங்கள் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள். சீஷர்களே, நீங்கள் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அன்றைக்கு இருந்த அப்போஸ்தலர்கள் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன பாடம் அது? இவங்க போய் விதைச்சிட்டாங்க. பயிரானது என்ன பண்ணிருச்சு? வந்துருச்சு. அங்க போய் பார்த்தா கோதுமையும் இருக்கு, களையும் இருக்கு. இவங்க போய் கேட்குறாங்க, நீங்க கோதுமை மட்டும்தானே விதைச்சீங்க, களை எங்கிருந்து வந்துச்சு? அவர் ஒரு அற்புதமான ஆன்சரை சொல்றார். அந்த மனுஷன் ஒரு ஆன்சரை சொல்றார். நாம் அந்த நபரைத்தான் இப்பொழுது கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்துரு வந்தான், இரவிலே யாருக்கும் தெரியாம அதை என்ன பண்ணிட்டான்? விதைச்சிட்டு போயாச்சு. சரி, ஓகே, இப்ப நாங்க போய் அறுத்து போட உமக்கு சித்தமா? அவர் என்ன சொல்லுகிறார்? வேண்டாங்கிறார். ஏன்? களையை நீங்கள் பிடுங்கும் போது எதை பிடுங்கிருவீங்க? ஆனா இப்ப களை எடுக்கிறவங்க எப்ப களை எடுக்கிறாங்க? களை சின்னதா இருக்கும்போதே என்ன பண்ணிடுவாங்க? எடுத்து விடுவார்கள். அப்படி இல்லைன்னா இந்த கோதுமை மேனி என்ன செய்யாது? வளராது. ஆனா ஆண்டவர் என்ன செய்ய வேணாங்கிறாரு? எடுக்க வேண்டாங்கிறாரு. எந்த விவசாயியுமே இதை ஒத்துக்கொள்ள மாட்டாரு. இது என்ன கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே. அப்ப கோதுமைக்கல்லவா பாதிப்பு வந்து விடும். இங்கு ஆண்டவர் சொல்லுகிற உவமை எப்படி விவசாயம் பண்ணணுங்கிறதுக்கு அல்ல. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுல இருந்து ஒரு புது கருத்தை எடுத்துக்க கூடாது. ஓ, ஆண்டவரே நமக்கு விவசாயம் பண்ண சொல்லி கொடுத்துருக்கிறாரு, அதனால நான் இப்ப போய் நெல்லை விதைச்சேன்னா என்ன பண்ண மாட்டேன்? களை எடுக்க மாட்டேன். அவ்வளவுதான், நாசமாயிருவோம். ஏன்னா கொஞ்சம் கூட ஞானம் இல்லாமல் வசனத்தை வாசிக்க கூடாது. ஆண்டவர் இங்கு நமக்கு விவசாயத்தை கற்றுக் கொடுக்க வரவில்லை. அதுல அவர் ஒரு செயலை செய்து அதிலிருந்து நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க வருகிறார். புரிஞ்சுதா? உண்மையிலே விவசாயத்தை கற்றுக் கொடுக்க வர்றதா இருந்தா அவர் வேற மாதிரி சொல்லியிருப்பாரு. முதல்ல களையை எடுத்து போட்டுருங்கடா, அப்பதான் கோதுமை ஒழுங்காக வரும்னு சொல்லியிருப்பார். ஆனால் இது அதை வைத்துக்கொண்டு அவர் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். நீங்க ரெண்டையும் வளர விடுங்க. இல்லாவிட்டால் தப்பி தவறி கூட நீங்க கோதுமை என்ன செஞ்சிட வாய்ப்பு இருக்கு. இதிலிருந்து நீங்க என்ன பாடம் கற்றுக்கொண்டீங்க? விதைக்கப்பட்டிருக்கு, விசுவாசிகள் வருகிறார்கள். ஆனா கூடவே யாரும் இருக்கிறா? அவிசுவாசிகளும் இருக்கிறார்கள். ஆனால் இங்கு ஓமை சொல்லப்படுகிறது, கடைசி வரைக்கும் அவர்கள் என்ன செய்யட்டும்? இருக்கட்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது என்ன பாடத்தை நமக்கு கற்றுத் தருகிறது? ஒரு நபர் கூட வேஸ்டா போயிடக்கூடாது. 10 குற்றவாளிகள் கூட தப்பி விடலாம். ஆனால் ஒரு நிரபராதியன் தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது. நிறைய அந்த காலத்து கோர்ட் சீன்ல இதைத்தான் பார்த்துருக்கிறோம் நம்ம. ஓகே, கரெக்டு தான். ஆனா இதுல நான் என்ன பார்த்தேன்னா, கோதுமையை நீங்கள் பிடுங்கி விடுவீர்கள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் இடத்திலிருந்து நான் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டேன். களைக்கும் கோதுமைக்கும் வித்தியாசம் இருக்காது. ஓ, அதைத்தான் நான் கற்றுக்கொண்டேன். எப்படி அவங்க களையையும் கோதுமையையும் எளிதாக ஈஸியா பார்க்கலாம். இன்றைக்கு களை எடுக்கிறவர்களே சர்வசாதாரணமாக களையை மட்டும் எடுத்து விட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா பார்த்தா அப்பட்டமா தெரியும். ஆனால் களைக்கும் கோதுமைக்கும் வித்தியாசம் தெரியாது. கடைசி வரைக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? விட்டு விடுகிறார். கடைசியா அவர் என்ன செய்யறாருன்னா பிரித்தெடுக்கிறார். ஒரு மனிதன் சாகிற வரைக்கும் கூட அவன் களையா கோதுமை மணியான்னு யாராலையும் சொல்ல முடியாதுங்க. அதுதான் உண்மை. ஒரு மனிதன் சாகுற வரைக்கும் யாராலும் சொல்ல முடியாது. திருடன் அந்த சிலுவையில கடைசி நேரத்துல அவன் சரியாய் மாறினவனாய் போனான். அவங்க அப்பா அம்மாவே அந்த இடத்துல இருந்திருக்க மாட்டாங்க. அவன் அவ்வளவுதாங்க, அவன் அவ்வளவு நேரம் செத்துருப்பாங்க, நான் அவனை போய் நரகத்துல பாத்துக்கிறேங்க. அவங்க அப்பா அம்மாவே அப்படி சொல்லிக்கிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் கடைசி நேரத்துல நடந்த சம்பவம் அவர்களுக்கு தெரியாது. கடைசி வரைக்கும் கர்த்தரோடையே இருந்தவர்கள் எத்தனையோ பேர் கர்த்தரை மறுதலித்து போனவர்கள் இருக்கிறார்கள். தெரியவே தெரியாது நமக்கு. நாம் யார் என்றே சில சமயங்களில் நமக்கு தெரிவதில்லை. எனக்கு அன்பானவர்களே, இந்த ராஜ்யத்தின் ஓமையினுடைய விளக்கத்தை உங்களுக்கு நான் சொல்ல வரல.
அதிலிருந்து நான் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டேன். அதைத்தான் உங்களிடத்துல சொல்ல வருகிறேன். இரண்டுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லாவிட்டால் நாம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுங்க. அடுத்து ஆண்டவர் சொல்லுகிறார், தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. பிணமும் பக்கத்துல படுத்து இருக்கு, இங்கே நானும் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு வித்தியாசமும் இல்லை. வித்தியாசம் இருக்கு பிரதர். எப்படி வித்தியாசம்? நான் தூங்கும்போது கொரட்டை விடுவேன் பிரதர், அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். போனா கொரட்டை விடாதுல. அப்படி ஏதாவது ஒரு வித்தியாசத்தை கண்டுபிடித்தால் தான் உண்டு. எனக்கு அன்பானவர்களே, இது ஆபத்தான ஒன்று. கர்த்தருடைய பிள்ளைகளை தேவன் வித்தியாசப்படுத்துகிறார். ஆனால் அது மிக கடினமான ஒன்றாக இருக்கிறது. அப்ப நீங்க எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். பரலோக ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது சில பேர் 1000 வருட அரசாட்சியிலும் அப்படித்தான் இருக்கிறது நம்புறாங்க. நமக்கு தெரியாது. ஆனால் இந்த ராஜ்யம், இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தில் நான் இருக்கிறேன் என்று யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். சோ இதிலிருந்து நான் ஒரு பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். நம்பர் 1, யாரையும் நீங்கள் அவ்வளவு எளிதில் என்ன செய்யாதீங்க, நம்பாதீங்க. யாரையும் நம்ப வேண்டாம். ஒருவரை நீங்கள் நம்ப வேண்டும் என்று சொன்னால் அதற்கென்று ஒரு லிமிட் இருக்கிறது, ஒரு எல்லை இருக்கிறது. அது யாரா இருந்தாலும் சரி, ஒரு எல்லை கோட்டுக்கு மேல அவங்களை என்ன பண்ண முடியாது, நம்ப முடியாது. நீங்கள் தான் பாதிக்கப்படுவீர்கள். நீங்கள் தான் எல்லா விதத்திலும் என்ன செய்யுங்க, கஷ்டப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் களையாகவும் இருக்கலாம், கோதுமை மணியாகவும் இருக்கலாம். தேவன் யாரையும் நம்பி இணங்கவில்லை. நாசியில் சுவாசம் உள்ள எந்த மனுஷனையும் என்ன செய்யாதீங்க, நம்பாதீங்க. நம்மளுடைய வாழ்க்கையில நாம நம்பக்கூடிய நம்பிக்கை எப்பொழுதுமே தேவனாக மாத்திரமே இருக்கட்டும். ஏன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. சாத்தானுடைய ஒரு தந்திரங்களில், மிகப்பெரிய தந்திரங்களில் ஒன்று, நம்ப வைத்து உங்களை விழத்தள்ளுவது. எதை வேண்டுமானாலும் ஒருவன் பொறுத்து கொள்ளுவான், ஆனால் நம்பிக்கை துரோகத்தை அவனால தாங்கிக் கொள்ள முடியாது. அந்த நம்பிக்கை துரோகம் என்று வரும்பொழுது ஒன்று இவன் அடுத்தவனை காயப்படுத்துகிறான், அல்லது தன்னை மாய்த்துக் கொள்ளுகிறான். எதை வேண்டுமானாலும் பொறுத்து கொள்ளலாம். என் கூட கடைசி வரைக்கும் என்னுடைய கணவனார், என்னுடைய மனைவி இப்படி இருந்தாங்க, என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, வேறொருவருடன் போயிட்டாங்க, அப்படி செஞ்சிட்டாங்க, இப்படி செஞ்சிட்டாங்க. மனது பார்த்தீங்கன்னா கிடந்து அடித்துக் கொள்ளும். நான் ஒருவரையே நம்பி இருந்தேன், என் மகள், என்னுடைய பசங்க இப்படி எனக்கு துரோகம் பண்ணி விட்டார்கள். சாகிற வரைக்கும் அந்த துரோகம் மறக்கவே முடியாத அளவுக்கெல்லாம் இருந்தவர்கள் இருக்கிறாங்க. அதீதப்படியான நம்பிக்கையை ஒருவர் மீது வைக்கும்படியாக நாம் தூண்டப்படுகிறோம். அடுத்து அவர்கள் ஒருவேளை களையாக இருந்து விட்டால் நமக்கு தெரியாது. அவர்கள் அந்த நம்பிக்கை இழக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மளுடைய வாழ்க்கையில் அவங்க வெளிப்படுத்தும் பொழுது நாம என்ன பண்ணிடுறோம், சோர்ந்து போயிடுறோம், விழுந்து போய் விடுகிறோம். இது ஒரு வகையான ட்ராப். அப்பத்தான் ஆண்டவருடைய வசனம் எனக்கு உதவி செய்கிறது. யாரா வேணாலும் இருக்கட்டும்பா, நீ எல்லாரையும் அரவணைச்சு போங்க. அவங்களும் மனுஷங்க தான். நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்ப வேண்டாம். அவங்களும் அப்படித்தான் இருப்பாங்க. அவங்கள குறை சொல்லுவதற்காக தேவன் சொல்லல. அவங்க மோசமானவங்க, இனிமேல் அவங்களோட பேசக்கூடாதுங்கிறதற்காக தேவன் சொல்லல. நம்மை காப்பாற்றுவதற்காக சொல்லுகிறார். என் மனதை பக்குவப்படுத்த சொல்லுகிறார். நான் என்னை நானே சரிபடுத்திக் கொள்ள சொல்லுகிறார். என் இருதயம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். கிறிஸ்து அப்படித்தான் இருந்தார். தன்னுடைய சீஷர்கள் தன்னை நம்பாத போது கூட அவர் மனசு உடைஞ்சு போகல. சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை நம்பல. இயேசு கிறிஸ்து கூட பிறந்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யல, நம்பல. இயேசு கிறிஸ்து மனசு உடைஞ்சு போகல.